அண்மை செய்தி. சென்னையில் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அதற்கான காரணம் என்ன நடந்தது என்று விளக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையராக இருந்த மகேஷ்குமார் என்பவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணைகள் செய்து அதன் உண்மைத்தன்மையை அறிந்த பின்பாக இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்குது. டிஜிபி தலைமையில பெண் டிஜிபி தலைமையில விசாகா கமிட்டியும் அமைக்கப்பட்டிருக்குது. குறிப்பா மகேஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் பெண் காவலர்களுக்கு இரவு பணிகள் போடப்பட்டு அவர்கள் பணி செய்யும் இடத்திற்கு சென்று அவர்களிடம் தொடர்ந்து பேசுவதும், இரட்டை அர்த்தங்களில் பேசுவதும், அவருடைய தொடுதல் போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. பாலியல் ரீதியில் தொல்லை கொடுப்பதாக காவல் இணையாளர் மகேஷ்குமார் மீது 2 பெண் காவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணிபுரியும் இடத்திற்கு சென்று பெண் காவலர்களை தொட்டு ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் பாலியல் ரீதியை தொந்தரவு செய்ததாகவும் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பெண் காவலர்கள் 2 பேருக்கு இரவு பணி கொடுத்து பணிபுரியும் இடத்திற்கு சென்று மகேஷ்குமார் அவர்கள் தொல்லை கொடுத்ததாகவும், பாலியல் தொல்லை தொடர்பாக பெண் காவலர் 2 பேரும் காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலை சந்தித்து புகார் அளித்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மேலும் தனது முகாம் அலுவலகத்துக்கு ஒரு பெண் காவலரை பணியிட மாற்றம் செய்து தொல்லை கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. டி நகர் காவல் மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் காவலரிடம் நெருங்கி பழகி அவரிடமும் இது போன்ற பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாகவும் புகார்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் புகார்கள் வந்ததன் அடிப்படையில் விசாகா கமிட்டி அமைத்து விசாரணையின் அடிப்படையில் பெண் காவலருக்கு ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் தொல்லை கொடுத்த உறுதியானதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உள்துறை செயலாளருக்கு டிஜிபி பரிந்துரை அளித்ததன் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பெண் காவலருக்கு பகல் நேரத்திலும் சரி இரவு நேரங்களிலும் சரி அவர்களுக்கு ஒரு இடத்துல பணி நியமித்தம் செய்ய அதிகாரம் இவருக்கு இருப்பதாகவும், அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அவர்களுடன் பேசிக்கொண்டே இரட்டை அர்த்தங்களை பேசிக்கொண்டே அவர்கள் தொடுதல் மற்றும் பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டதனால ஏற்கனவே பல முறை இவர்கள் புகார் அளித்திருப்பதும் தற்போது டிஜிபியிடம் நேரடியாக சென்று புகார் அளித்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டி நகர் காவல் மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண்ணிடம் நெருங்கி பழகி அவரிடம் சமீபத்தில் தகராறு ஏற்பட்டு அவரை தாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும், அது தொடர்பாகவும் ஒரு புகாரானது அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பெண் டிஜிபி தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி அமைத்து இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கையிலும் ஆலோசனைகளையும் மேற்கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.